ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோ பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் செய்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. எவ்வளோ கமிஷன்ஸ் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி. அதே போல் நண்பர்கள் நம்மகிட்ட வந்து கோ பாயிண்ட் ஐடி வாங்கும் பொழுது மறக்காமல் நீங்கள் ஃபஸ்ட்டு வேலெட்டில் வந்து ரூ.100லேருந்து ரூ.1000 ஃபஸ்ட்டு வேலெட்டில் அமௌண்ட் லோட் பண்ணுங்கள். லோட் பண்ணால் மட்டும்தான் ஏஇபிஎஸ் சர்வீஸ்க்கான அப்ரூவல் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஜீரோவில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஏஇபிஎஸ் சர்வீஸ் வந்து நீங்கள் அப்ரூவல் கேட்குறீங்க, அது வந்து உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்காது. அதனால் ஃபஸ்ட்டு வேலெட்டில் வந்து அமௌண்ட் வந்து லோட் பண்ணுங்கள். பெரும்பாலும் கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் லோட் பண்ணாமல் வந்து பார்த்திங்கன்னா ஐடி வந்து ஜென்ரேட் ஆகாது. அதில் குறிப்பாக நம்ம கோ பாயிண்ட் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா லோ காஸ்ட்டில் நீங்கள் ரூ.100 கூட நீங்கள் லோட் பண்ணலாம். ஆனால் அமௌண்ட் லோட் பண்ணுங்கள். நம்ம ஐடி வந்து உங்களுக்கு ஜீரோவில் நம்ம பண்ணிட்டாலும் நீங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு சர்வீஸும் ஒர்க் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வேலெட்டில் அமௌண்ட் லோட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? லோட் பண்ணிட்டு நீங்கள் ரீசார்ஜ் போர்ட்டலுக்கு போங்க. போயிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் போடுங்க. கஸ்டமரோட நம்பர் போட்டு நீங்கள் நெட்வொர்க் தெரியலனா கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் நம்பர் போட்டாவே ஆட்டோமேட்டிக்காக நெட்வொர்க் தேர்ந்தெடுத்துடும். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிளானை தேர்ந்தெடுக்கிறது தான். பிளான் தேர்ந்தெடுத்துட்டு நீங்கள் வந்து ரீசார்ஜ் சப்மிட் பண்ணணும். அதேமாரி ரீசார்ஜ் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் நான் சொல்லிடுறேன். ஒரு சில பிளான் தப்பாக ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து டேட்டா பேக்கோ இதெல்லாம் ஒர்க் ஆகாது. அதனால் பிளான் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்களுடைய பிளானை வந்து ஒரு டைம் 2 டைம் கேட்டுட்டு அமௌண்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணி போடுங்க. அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி இப்போ ரூ.500 ரீசார்ஜ் பண்ணணும்னு சொல்லி ரூ.500 ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அது வந்து பிளான்லேயே வராது. பிளானுடைய அமௌண்ட் என்ன ரூ.349 இது 5G பிளான். ஓகே, அன்லிமிட்டெட் கால், ஒரு நாளைக்கு 2 GB. இதுமாரி வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு அதன் பிறகு வந்து ரீசார்ஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் தப்பாக போட்டால் கூட வேறு எங்களுக்கு ரீசார்ஜ் ஆயிடும். ஆனால் கஸ்டமர்கிட்ட நம்பர் எழுதி வாங்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரீசார்ஜ் பண்ணுங்கள். அதேமாரி நம்மகிட்ட ரீசார்ஜ் பண்ணும்போது பின் கேட்கும். இது எதுக்குன்னா உங்களுடைய பாதுகாப்புக்காக இந்த பின்னை எப்படி ஜென்ரேட் பண்ணுங்கிறது இந்த வீடியோவில் எண்டில் நான் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இப்போ உங்களுக்கு நான் ரீசார்ஜ் பண்ணிடுறேன். என்னுடைய பின் வந்து பாஸ்வேர்டை போட்டு நம்ம இப்போ ரீசார்ஜ் பண்ணலாம். இதுமாதிரி ஆப் ஓப்பன் பண்ணும்போது வரக்கூடிய பாஸ்வேர்டு வேறு, நம்ம ஜிபே ஃபோன்பேயில் எப்படி பேமெண்ட் சென்ட் பண்ணும்போது பின் கேட்குமே அதுமாரி பின் வேறு. அதனால் பின் வேறு பாஸ்வேர்டு வேறுங்கிறத புரிஞ்சுக்குங்க. இப்போ பாருங்கள், குயிக்காக ரீசார்ஜ் ஆகிடுச்சிங்களா? இப்போ நம்ம எத்தனையோ கம்பெனிஸ் வந்து இன்றைக்கி வந்து போட்டியில் இருக்கிறாங்க. ஆனால் ரீசார்ஜில் பெஸ்ட்டு கமிஷன்ஸ் தரக்கூடியது கோ பாயிண்ட் தாங்க. அதோடைய கமிஷன் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்க நம்ம வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். எதுக்கு நம்ம வந்து இதில் சொல்லலை அப்படின்னா ரீசார்ஜ் பிளான் பொறுத்த வரைக்கும் அப்பப்போ அப்கிரேட் ஆகும். அமௌண்ட்டு சேர்த்து தருவாங்க, குறைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட தரப்பில் கிடையாது, ரீசார்ஜ் நெட்வொர்க் தரப்பில் வந்து வரக்கூடிய கமிஷன்ஸோடைய அப்டேட். ஓகேங்களா? இது தாங்க பின் செட்டிங். ஃபஸ்ட்டு உங்கள் செட்டிங் போயிருங்க. செட்டிங் போய்ட்டு ப்ரொஃபைல் போயிட்டிங்கன்னா இதுமாதிரி பின் சேஞ்சஸ்ன்னு இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பருக்கு. அந்த ஓடிபி போட்டு நீங்கள் 4 இலக்க எண் நீங்கள் செட் பண்ணுறது தான். ஓகேங்களா? 4லேருந்து 6 இலக்க கூட செட் பண்ணலாம். செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அதுதான் உங்கள் பின். ஒவ்வொரு டைம் மொபைல் ரீசார்ஜ் ரீசார்ஜ் எது பண்ணாலும் உங்களுக்கு பின் வந்து கேட்கும். அதை போட்டால் தான் உங்களுக்கு ரீசார்ஜ் சக்ஸஸ்.